இல்லை எனக்கு என்னென்னா நான் என்னோட டேஸ்ட் தான் பார்க்குறேன், நான் எனக்கு என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் ஐம் அ காமன் ஆடியன்ஸ் தான். நான் நம்ம படமாக எடுக்கும்போது என்ன எடுத்தாலும் சரி, எடிட் டேபிளில் நான் பார்க்கும்போதே வந்து ஒரு காமன் மேனாக தான் நான் இதை பார்க்குறேன். எனக்கு இது புரியுதா புரியலையா, இது எனக்கு ஒர்க் ஆகுதா, எனக்கு எங்கே போர் அடிக்குது, am I pushing myself too much and will I go above the heads, இதெல்லாமும் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு இது படமாக பார்க்கும்போது எனக்கு some places I thought as a man I was going a little off. It is not the story's fault, it is the man's fault. நம்ம பார்வை தான் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த கதையை அதனுடைய எமோஷனல் இன்டென்சிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது. தென் ஐ ரியலைஸ் ஓகே நம்ம பார்வையுடைய இதுதான்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் தென் ஐ வாஸ் இன் டு த ஃபில்ம். ஒரு பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து என்னென்னா இந்த படத்தில் வந்து அந்த எக்ஸ்கர்ஷன் சீனில் அந்த பையன், அந்த நலன்ற பையன் சொல்கிறான், வாட் எவர் யூ சே வாட் எவர் யூ ஆஸ்க், நம்ம வீட்டில் நீ சொல்கிறதா நடக்கும்னு சொல்லும்போது தான் ஐ ஆம் ரியலைசிங், இவ்வளோ நேரம் வந்து இந்த கதை வந்து அந்த பொண்ணோட பார்வையிலேயே நம்ம முழுசாக பார்த்துருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. when the boy says this, I am there again, my usual film of like seeing the world from a man's view. அப்படி now I have somebody to attach myself to. அது ஒன்று வருது.